ஆர்டினன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இட் கேன் பி இஷ்யூட் இன் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா பேக் டேட் போட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சரியா? அப்ப இந்த கண்டிஷன்ஸ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு அப்படியே வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் வந்து கம்பேர் பண்ணுங்க. சரியா? பிரசிடென்ட்டுக்கு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு, கவர்னருக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் செக் பண்ணிக்காங்க. அப்ப இங்க எலெக்ஷன் எப்படி இருக்கும்? அப்ப இதே மாதிரிதான் they are is elected by members of parliament. அப்ப இங்க both elected and nominated members of parliament மட்டும் participate பண்ணுவாங்க. whereas governor is appointed by president. அப்ப இந்த டிஃபரன்ஸ் பாத்துக்கணும். குவாலிஃபிகேஷன்ஸ், ஓத் ஆர் அஃபர்மேஷன், கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆபீஸ் எல்லாமே இவங்களுக்கு எல்லாருக்குமே சிமிலரா தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃபரன்சஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபா இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிட்டிசன் ஆஃப் இந்தியா 35 இயர்ஸ். இப்ப பிரசிடென்ட்டுக்கு லோக்சபா வரும், இவருக்கு ராஜ்யசபா மெம்பரா இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கணும். நோ ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். இதெல்லாமே கண்டிஷன்ஸ். இதுல so term of office, vacancy. so அப்ப term of officeல வைஸ் பிரசிடென்ட்க்கு இருக்கக்கூடிய ரிமூவல் ப்ரொசீஜர் அதுவும் இம்பீச்மெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றது டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கணும். அப்ப இங்க there is a no formal impeachment ஆர் அந்த கிரவுண்ட் அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. சரியா? இட் கேன் பி டன் பை சிம்பிள் பாசிங் ஆஃப் ரெசல்யூஷன் பை மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த then members of Rajya Sabha and agreed by Lok Sabha. சரியா? அப்போ ராஜ்யசபால தான் அந்த மெஜாரிட்டிலாம், லோக்சபா பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அக்ரீட் டு ஹிஸ் ரிமூவல் அப்படி இருந்தாலே he can be simply removed. சரியா? சிம்பிள் மெஜாரிட்டியிலே ரிமூவ் பண்ணிட முடியும். வேகன்சி இன் ஆபீஸ் இங்கேயும் 5 கண்டிஷன்ஸ் இருக்கும். சரியா? இவருக்கான எலெக்ஷன் இட் ஷுட் பி ஹெல்ட் as soon as possible. so பிரசிடென்ட்ல வந்து it should be held 6 months, within 6 months ன்னு சொல்லிருப்பான். இங்க as soon as possible. powers and functions ex officio chairman of Rajya Sabha. இவர் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா பிரசிடென்டோட இதுல வந்து வேகன்சி ஆகுது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக இன்டர்ரெக்னம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஒரு போஸ்டிங் தேவைப்படுது. ஸோ அதுதான் வைஸ் பிரசிடென்ட். ஸோ இதெல்லாம் தான் இவரை பத்தி நம்ம பாத்துக்க. ரெண்டுமே கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சிமிலரா கவர்னர், கவர்னரோட கண்டிஷன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ்
சரியா? ரிமூவல் ப்ரொசீஜர், அவருக்கு ரிமூவல் ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. நோ கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிமூவல். ஹி இஸ் அண்டர் pleasure of president, no grounds. Pleasure of president. ஸோ இதுலயே பண்ண முடியும். நெக்ஸ்ட் இவருக்கும் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஆர்டிகல் இங்க இருந்த மாதிரி 153, 154, ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவருக்கும் எக்ஸிகியூட்டிவ் பவர் இன் த ஸ்டேட், லெஜிஸ்லேட்டிவ் பவர் இன் த ஸ்டேட், ஸோ இதெல்லாமே இருக்கும். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இன் த ஸ்டேட், ஸோ இதெல்லாமே இவருக்கு இருக்கும். ஸோ இங்க இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த he has some constitutional discretion. அங்க 74 வந்து பிரசிடென்ட்டை எதுவுமே தனியா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி இவருக்கு எந்த ஒரு ஆர்டிக்கலும் கிடையாது. அப்போ he has some constitutional discretion. ஸோ அப்ப அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறது ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இந்த 3 டாபிக்கையுமே மொத்தமா ஒரே இதுல பார்த்து வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சுதான், இந்த டிஃபரன்சஸ் வச்சுதான் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்களுக்கான கண்டிஷன்ஸ் மூணுமே கிட்டத்தட்ட ஒரே ஆர்டிகல்ஸ், ஒரே கண்டிஷன் தான். சரியா? இப்ப சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப், சீஃப் மினிஸ்டருக்கும் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரியா? ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ ஒரே ஆர்டிகல்ஸ் தான். ஆர்டிகல்ஸ் 74, 75 and 78. இதுதான் பிரைம் மினிஸ்டருக்கான ஆர்டிகல்ஸும் சரி, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ் ரெண்டுமே தான். Hmm, 77, 78. ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 88. அப்ப இவங்களுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு இந்த 3 ஆர்டிகல்லே முடிஞ்சிடும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 ஆர்டிகல் மட்டும் தான் வரும். சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் 163, 164, 167.
இதை நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நம்பர்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் நீங்க 11 மைனஸ் பண்ணிட்டு, சரியா, 11 மைனஸ் பண்ணணும். ரெண்டு ஒண்ணு எடுத்துட்டு அதுக்கு பதில் ஒரு ஒண்ண முன்னாடி போடணும். அது போட்டீங்கன்னா இந்த நம்பர்ஸ் கிடைச்சிரும். சரியா, 11 மைனஸ் பண்ணணும், ரெண்டு ஒண்ணு எடுத்துட்டு அதுக்கு பதில் ஒரு ஒண்ணு வந்து முன்னாடி போடணும். இதுதான் இவங்களுக்கான ஆர்டிகல்ஸ். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் 166, 177 இதெல்லாம் தான் அவங்களுக்கான ஆர்டிகல்ஸ். எக்ஸிகியூட்டிவ்ல இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளுங்கப்பா. கண்டிப்பா இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, either பிரசிடென்டோ இல்ல கவர்னரோ இல்ல சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதுல வந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா வருஷமுமே கேட்கறாங்க. இது வந்து கொஞ்சம் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஆர்டிகல்ஸ் தான் டைரக்டா கேட்கிறோம். சரியா, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஆர்டிகல்ஸே படிச்சு வச்சுக்காங்க.